ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாராஸ் நியூ ஜேர்னி வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். டே 2ஓட ஈவினிங் vlog பார்க்க போகிறோம். மார்னிங் 9 to 10 எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு லேப்டாப் எடுத்து ரூம்குள்ளே வந்துட்டேன்னா ஈவினிங் 3 தான் வெளியே வருவேன். லஞ்சுக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுப்பேன். அப்போ யூஸ் பண்ணுற பாத்திரத்தை கூட சிங்கில் தான் போடுறது. அப்புறம் 3 நான் வெளியே போகிறப்ப கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் சிங்கில் போட்டுட்டு பாலையும் டீயையும் அடுப்பில் வச்சுட்டு வெளியே காய போட்டிருக்க துணியை எடுத்துகிட்டு வந்து ரூமில் போட்டுட்டு எப்போ நான் பால் டீ காய்ச்சணும் அந்த டைத்தில் நான் வெஷல் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த டைம் கொஞ்சம் சேவ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் தனியாக பாத்திரத்தை மட்டும் விளக்கிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அதனால நான் பால் காய்ச்சறப்பே நான் சைடை பாத்திரத்தை விளக்கிடுவேன். இன்றைக்கி எனக்கு வீக்லி ட்வைஸ் யூஎஸ் கால் இருக்குது. மீட்டிங் யூஎஸ் டைமிங்க்கு மீட்டிங் இருக்குது. 5:30 to 6:30 நம்மளோட டைமிங்க்கு ஈவினிங் 5:30 to 6:30. ஸோ அந்த டயத்துக்குள்ளே கிட்ஸை நான் ரெடி பண்ணி அவங்கள பார்க்குக்கு அனுப்பிச்சி விட்றணும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த டைம் அதனால் அந்த டைம் அவங்க அப்பா வர சொல்லி பார்க்குக்கு அனுப்புறதுக்குள்ளே நான் ஃப்ரெஷ்அப் ஆகி கிட்ஸை ஃப்ரெஷ்அப் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து டின்னர் ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டு கிட்ஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவோம். ஒரு ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்பில், எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க போகிறீங்க, உங்களுக்கு ஃபிக்ஸட் டைமிங் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஃபிக்ஸட் டைமிங் அப்படிங்கிறது நம்ம நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா கிட்ஸ் ஒரு சில நாள் ஆஃப்டர்நூன் தூங்கினா நைட்டு டிலே பண்ணுவாங்க. இல்லை நான் ஆஃப்டர்நூன் தூங்கலை அப்படின்னா நைட்டு கொஞ்சம் ஏர்லியராக தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டைமிங் அமையுது. அதனால் நைட்டு மட்டும் ஃபிக்ஸட் டைமிங்கிறது எனக்கு கிடைய மாட்டேங்குது. மோஸ்ட்லி நான் 11 பிஃபோரே அவங்க தூங்கிடுவாங்க. தூங்கினாலும் 11 பிஃபோர் தூங்கிடுவாங்க. அதனால நான் 11 5 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் நான் தூங்குறது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நான் ஓவர் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு டேக் தான் எல்லாமே. எடுக்கிற வீடியோஸை அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ நான் ஆடியோ கூடயும் நான் ரீடேக்லாம் எடுக்கிறதில்ல. அப்படியே பேசிவிட்டு அப்படியே உங்களுக்கு நான் எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும். போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.